சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகள் எப்போது தொடங்கும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கப்படலாம் என உத்தேச கால அட்டவணை வெளியாகியுள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் நடப்பு கல்வி ஆண்டிற்கான சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு உத்தேச அட்டவணை அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. நடப்பாண்டு முதல் 10ஆம் வகுப்பிற்கு 2 பொதுத் தேர்வுகள் நடைபெறவுள்ள நிலையில் 10ஆம் வகுப்பிற்கு துணைத் தேர்வு கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பிற்கு வழக்கம் போல பொதுத் தேர்வு மற்றும் துணைத் தேர்வு நடைபெறவுள்ளது. நடப்பாண்டு பொதுத் தேர்வுகளை சுமார் 44 லட்சம் மாணவர்கள் எழுதுவார்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் 10ஆம் வகுப்பிற்கு முதல் பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி வரை நடத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நடத்தப்படலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு 2ஆம் பொதுத் தேர்வு மே 15ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை நடத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து தேர்வுகளும் காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை நடைபெறவுள்ளன. ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அதிகாரிகள் தவிர்த்து பிற ஊழியர்களுக்கு 17,950 ரூபாய் கிடைக்கும் என கூறப்படுகிறது. தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் 10,91,000 ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்பட இருக்கிறது என்றும் இதற்காக 1,866 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதன்படி அதிகாரி அல்லாத ஊழியர் ஒருவருக்கு 78 நாள் ஊதியமாக 17,950 ரூபாய் போனஸ் கிடைக்கும். தமிழ்நாட்டில் அரசு கலையறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் 881 விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட உள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2025-2026 கல்வியாண்டில் ஏழை எளிய மாணாக்கர்கள் உயர்கல்வியினை பெற பாடப்பிரிவுகளில் 15,000க்கும் மேற்பட்ட கூடுதல் இடங்களும் புதிய பாடப்பிரிவுகளும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மாணாக்கர்களின் உயர்கல்வி தேவையினை பூர்த்தி செய்ய 15 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் மாணவர்களின் கல்வி கற்றலில் தொய்வு ஏற்படாமல் இருக்க ஏற்கனவே 574 இடங்களுக்கு தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்களை தேர்வு செய்ய விளம்பரம் வெளியிடப்பட்டது என்றும் அதில் 516 பேர் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக மேலும் 881 கௌரவ விரிவுரையாளர்கள் பணிக்கு www.tngasa.org என்ற இணையதளம் வாயிலாக அக்டோபர் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் கோவி செழியன் குறிப்பிட்டுள்ளார். வேலூரில் தந்தையின் கண் முன்னால் கடத்தப்பட்ட 4 வயது குழந்தை மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தந்தையின் கண்ணில் மிளகாய் பொடி தூவி 4 வயது குழந்தை கடத்தப்பட்ட காட்சிதான் இது. காமாட்சியம்மன் பேட்டையைச் சேர்ந்த வேணு தனது 4 வயது மகன் யோகேஷை நேற்று வழக்கம் போல் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தார். ஸ்கூட்டரில் நின்றிருந்த குழந்தையுடன் அவர் வண்டியை வீட்டின் வளாகத்திற்குள் ஏற்றிய போது அருகே வெள்ளை நிற கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது. திடீரென அதிலிருந்து இறங்கி ஹெல்மெட் அணிந்த நபர் மிளகாய் தூளை வேணுவின் மீது வீசிவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு காரில் ஏறி தப்பிச் சென்றார். துரத்திச் சென்ற வேணுவை அந்த நபர் தள்ளிவிட அவர் சாலையில் சறுக்கியபடியே இழுத்துச் செல்லப்பட்டார். குழந்தை எடுத்துன்னு போனான். நான் அது வரைக்கும் போனேன். பின்னாடி ஒருத்தான் ஹெல்மெட் போட்டுருந்தான். நான் பிடிச்சி இழுக்கிறேன். எங்கள் வெளில தள்ளிட்டு காடு வந்து அப்படி போயிட்டான் சார். கண்ணை என்ன தர முடியும், இப்போதான் தர முடியும். உடனடியாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தேடும் பணியை தொடங்கினர். குடியாத்தத்தில் கடத்தப்பட்ட குழந்தை மீட்கப்பட்ட நிலையில் கடத்தியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடத்தல் புகார் வந்த உடனே 6 தனிப்படைகள் அமைத்து பள்ளிக்கொண்டா, வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் காவலர்கள் உஷார்படுத்தப்பட்டனர். இதற்கிடையே போலீசார் தங்களை நெருங்குவதை தெரிந்து கொண்ட கடத்தல்காரர்கள் அச்சத்தில் குழந்தையை மாதனூர் பகுதியில் காரிலிருந்து கீழிறக்கி விட்டு தப்பித்துள்ளனர். கடத்தலால் பயந்து கண்ணீருடன் சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த குழந்தையை பொதுமக்கள் மீட்டு குடியாத்தம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கிருஷ்ணகிரி அந்த பெங்களூருக்கு நம்ம அலர்ட் பண்ணதுனால போலீஸ் விசிபிலிட்டி நிறைய இருந்தது. அதனால நமக்கு குழந்தைய
பத்திரமா மீட்க முடியுது. இந்த நிலையில் சிறுவனை கடத்தியதாக அதே பகுதியைச் சேர்ந்த பாலாஜி கிருஷ்ணகிரி அருகே கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பி ஓடிய விக்கி என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடத்தலுக்கான காரணம் குறித்தும் காவலர்கள் விசாரித்து வருகின்றனர். மாநில அந்தஸ்து கோரி லடாக்கில் நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறிய நிலையில் 4 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370ஐ கடந்த 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி மத்திய பாஜக அரசு ரத்து செய்தது. இதனையடுத்து அம்மாநிலம் ஜம்மு காஷ்மீர், லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டன. இந்நிலையில் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தி காலநிலை ஆர்வலர் சோனம் வாங்சு தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்து வந்தது. அதன் தொடர்ச்சியாக நடந்த போராட்டத்தில் இளைஞர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு வன்முறை வெடித்தது. ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் போலீசார் வாகனங்களுக்கு தீ வைத்தனர். மேலும் லேவில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கும் தீ வைத்தனர். போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை கலைய செய்த நிலையில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. லடாக்கில் ஏற்பட்ட வன்முறைக்கு சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக் தான் காரணம் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் சாடியுள்ளது. யூனியன் பிரதேசமாக உள்ள லடாக்கிற்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க கோரி நடைபெற்ற போராட்டம் வன்முறை களமாக மாறிய நிலையில் 4 பேர் பலியாகினர். இதனிடையே கடந்த 15 நாட்களாக மேற்கொண்டு வந்த தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக சோனம் வாங்சுக் அறிவித்துள்ளார். தமது ஆதரவாளர்கள் எவ்வித வன்முறையிலும் ஈடுபடக்கூடாது என கூறிய அவர் போராட்டத்தை வாபஸ் பெற்றார். மாநில அந்தஸ்து விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு தரப்பிடமிருந்து அக்டோபர் 6ஆம் தேதி பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் லடாக்கில் வன்முறை விவகாரத்தில் சமூக செயற்பாட்டாளராக அறியப்படும் சோனம் வாங்சுக்கை மத்திய அரசு கடுமையாக சாடியுள்ளது. வன்முறையை தூண்டும் வகையில் வாங்சுக் பேசியதாகவும் அதனாலேயே இளைஞர்கள் தூண்டப்பட்டதாகவும் மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. குறிப்பாக அண்மையில் நேபாளத்தில் ஆட்சி மாற்றத்திற்கே வித்திடும் வகையில் நடைபெற்ற ஜென்சி போராட்டம் உள்ளிட்டவற்றை மேற்கோள் காட்டி அவர் பேசியதாகவும் அதுவே தற்போது வன்முறை வெடிக்க காரணம் என்றும் மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கல்வியால் ஏற்படும் அறிவை கொச்சைப்படுத்த சிலர் நினைப்பதாக முதலமைச்சர் காட்டமாக தெரிவித்துள்ளார். தனது உயிருள்ளவரை மக்களுக்காக கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை குளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி மூலமாக 126 மாணவர்களுக்கு மடிக்கணினியும் 356 பெண்களுக்கு தையல் இயந்திரங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். மேலும் 1860 பேருக்கு மூக்கு கண்ணாடி மற்றும் புத்தாடைகளையும் அவர் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தான் இருப்பதால் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றார். என்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரையில தலைவர் கலைஞர் அவர்கள் கற்று தந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்னுடைய உதரத்தில் இருக்கிற வரையில நிச்சயமாக உறுதியாக நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன். கல்வியால் ஏற்படும் அறிவை கொச்சைப்படுத்த சிலர் நினைப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கவர்ச்சியான சொற்களை சொல்லி பின்னுக்கு இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சிலர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எனவே எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீங்கள் நடைபெற வேண்டும். இணையத்தில் பயனுள்ள தகவல்களை பார்த்து மாணவர்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பல கட்சிகள் மாறி வந்தவர் என்று இபிஎஸ் கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் அதிமுகவுக்கு இபிஎஸ் முதலில் விசுவாசமாக உள்ளாரா என்று செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். பல கட்சியிலிருந்து வந்தவர். இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டை போட்டிருப்பான் பாத்தீங்களா, பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டை மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறவர் தான் செல்வ பெருந்தகை. எம்ஜிஆரை பத்தி என்னென்ன பேசக்கூடாதோ அதை பேசினாங்க. அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி அவர் தண்டனை பெற்றவர், ஊழல்வாதி, அபராதம் கட்டியவர், சிறை தண்டனை அனுபவித்தவர் பேசினாங்கல்ல. அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கலாமா? அவர் விசுவாசமா இருக்காரு அந்த கட்சிக்கு. முதல்ல அதிமுக அவர் விசுவாசமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேசட்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய நேரில் சந்தித்த அண்ணாமலை அழைப்பு விடுத்த நிலையில் அதை மீண்டும் நிராகரித்துள்ளார் டிடிவி தினகரன். சென்னை அடையாறில் உள்ள அமமுக தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் அக்கட்சி பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பழனிசாமி யார் தங்களை ஏற்றுக்கொள்ள என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடரப்போவதில்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக டெல்லி தலைமைக்கு தெரிவித்து விட்டதாகவும் கூறினார். பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும், கேண்டிடேட்டாக இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஏற்பாட்டையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மகிழ்ச்சியோடு தேர்தலை
எதிர்கொள்கின்ற அளவிற்கான நிகழ்வுகள் நடக்கும் என்று சொல்லப்பட்டது. அது யார் சொன்னாங்க? அதெல்லாம் கேட்காதீங்க. எங்களுடைய நண்பர்கள், நல விரும்பிகள், என்னை விட மூத்தவர்கள், அனுபவமிக்கவர்கள் சொன்னாங்க. அதற்கான வாய்ப்பு தள்ளி போயிட்டு இருக்கலாம், இல்ல அது நடக்காதுன்னு நான் யூகித்தப்ப நான் வெளில வந்துட்டேன். துரோகத்தை வீழ்த்தி எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை மீண்டும் கொண்டு வரும் முயற்சியில் உள்ளதாக டிடிவி தினகரன் கூறினார். பாதிப்பு ஒரு ஆட்சிக்கு வரவிடாம தடுத்துச்சா இல்லையா? அதான் நயினார் நாயந்திரனுக்கு உணர தெரியல, பாவம். கரெக்டா? நாங்க 2.5% வாங்கினோம். நாங்க 20 தொகுதியில தான் டைரக்டா வீழ்த்திருக்கோம். ஆனா அந்த பாதிப்பு ஒரு கட்சி ஆட்சிக்கு வர பழனிசாமி முதலமைச்சராக விடாம தடுத்திருக்கல இந்த கட்சி. விஜயகாந்தை விட தேர்தல் களத்தில் விஜயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு இடி மின்னலுடன் மழை பெய்தது. 4 ரோடு, தீரநகர், கவுல்பாளையம் மட்டுமன்றி பேரடி, சித்தடி மற்றும் குன்னம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை நகர் மற்றும் நகரை ஒட்டிய பகுதிகளான செம்பனார்கோவில், வடகரை, குத்தாலம், மங்கைநல்லூர், தேரழந்தூர், கோமல், நீடூர், செம்பனார்கோவில், திருக்கடையூர், பொறையார், தரங்கம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரம் மழை பெய்தது. சேலம் மாநகரில் சுமார் அரை மணி நேர மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டையில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆண்டிப்பந்தல், மாப்பிள்ளைக்குப்பம், சன்னாநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையாக தொடங்கிய மழை கனமழையாக பெய்தது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், நாளை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர்களில் 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு எரிசக்தித்துறை முதன்மைச் செயலாளர் பீலா வெங்கடேசன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றிய பீலா வெங்கடேசன் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் உள்ள இல்லத்தில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் காலமானார். 56 வயதான பீலா வெங்கடேசன் 1969ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் IPS அதிகாரி வெங்கடேசன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராணி வெங்கடேசன் ஆகியோருக்கு மகளாக பிறந்தார். மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் MBBS பட்டம் பெற்ற பீலா வெங்கடேசன் 1997ஆம் ஆண்டு IAS அதிகாரியாக தேர்ச்சி பெற்றார். பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்த அவர் கொரோனா காலகட்டத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றினார். 56 வயதான பீலா வெங்கடேசனின் மறைவிற்கு ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். வரும் வெள்ளிக்கிழமை மாதம்பட்டி ரங்கராஜ் விசாரணைக்கு ஆஜராக காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் ஜாய் கிறிசில்டாவிற்கு எதிராக மாதம்பட்டி நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜை தங்கள் நிறுவனத்துடன் தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட தடை கோரி மாதம்பட்டி தங்கவேலு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு நீதிபதி N. செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஜாய் கிறிசில்டாவின் சமூக வலைதள பதிவுகளால் 11,21,25,000 ரூபாய் மதிப்பிலான கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தாக்கிவிட்டதாக அந்நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PS ராமன் தெரிவித்தார். மேலும் இணையதளத்தில் அந்நிறுவனம் பற்றி தேடினால் மெனு கார்டுக்கு பதிலாக கிறிசில்டா பேசி வீடியோ வருவதாக கூறிய வழக்கறிஞர் இவை அனைத்தும் பணத்திற்காகத்தான் என்றும் வாதிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிறிசில்டா தரப்பு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக புகார் அளித்த 3 நாட்களுக்குள் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டனர். மேலும் கருவில் வளரும் குழந்தைக்காக கிறிசில்டா நீதி கோருவதாக வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தடை கோரிய மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு ஆஜராக கூறி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு காவலர்கள் சம்மன் அனுப்பியுள்ளனர். மும்பையில் முகேஷ் அம்பானி குடும்பத்தினர் பாரம்பரிய முறைப்படி நவராத்திரி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் தலைவர் நேட்டா அம்பானி ஒருங்கிணைத்த இந்த நிகழ்ச்சியில் முகேஷ் அம்பானி குடும்பத்தினர் துர்கா தேவிக்கு ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். பின்னர் அம்பானி குடும்பத்தினர் கர்பா நடனமாடி நவராத்திரியை கொண்டாடினர்.
நிகழ்ச்சியில் குஜராத்தைச் சேர்ந்த திறமையான கைவினை கலைஞர்களின் அலங்காரமும் பிரமிப்பை ஏற்படுத்தியது. அரசு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 50% உள்ள இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கப்படும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பீகார் மாநிலம் பாட்னாவில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் அக்கட்சி தலைவர் கார்கே தலைமையில் நடைபெற்றது. அதில் கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் வாக்கு திருட்டு புகாரை முன்வைத்து பரப்புரை மேற்கொள்வது தொடர்பாகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதையடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தொலைநோக்கு திட்டத்தின்படி 10 முக்கிய அறிவிப்புகளை ராகுல் காந்தி வெளியிட்டார். அதன்படி உள்ளாட்சி அமைப்புகளில் மிகவும் பின்தங்கிய வகுப்பினருக்கான தற்போதைய 20% இடஒதுக்கீடு 30% உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சொந்த வீடு இல்லாத பிசி, ஓபிசி, பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் வீடு கட்டிக்கொள்ள நகரங்களில் 3 சென்ட் நிலமும் கிராமங்களில் 5 சென்ட் நிலமும் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பிரிவினருக்கு கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் பயில இடஒதுக்கீடு முறை அமல்படுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 50% உள்ள இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நிலையில் இலங்கை அணி வெளியேறியுள்ளது. ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் வங்கதேசத்தை வீழ்த்திய இந்தியா முதல் அணியாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. நடப்பு ஆசிய கோப்பை தொடரில் தோல்வியை சந்திக்காத ஒரே அணியாக திகழும் இந்தியா சூப்பர் 4 சுற்று நேற்றைய போட்டியில் வங்கதேசத்தை எதிர்கொண்டது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 168 ரன்கள் சேர்த்தது. வான வேடிக்கை நிகழ்த்திய தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா 37 பந்துகளில் 75 ரன்கள் குவித்து மிரட்டினார். சுப்மன் கில் 29 ரன்களும் ஹார்திக் பாண்டியா 38 ரன்களும் சேர்த்து அணிக்கு உதவினர். பின்னர் விளையாடிய வங்கதேசம் இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்ததுடன் ரன் சேர்க்கவும் திணறியது. இதனால் 19.3 ஓவர்களிலேயே ஆல் அவுட் ஆன அந்த அணி 127 ரன்களை மட்டுமே எடுத்ததால் 41 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வாகை சூடியது. குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளும் பும்ரா மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா முதல் அணியாக ஆசிய கோப்பை இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. 2 போட்டிகளிலும் தோற்ற இலங்கை அணி தொடரில் இருந்து வெளியேறி உள்ள நிலையில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் இடையே இன்று நடைபெறவுள்ள போட்டியில் வெல்லும் அணியுடன் இறுதிப் போட்டியில் இந்தியா விளையாடும். மீனவர்களின் போராட்டத்தால் கோடியக்கரை வேதாரண்யம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே தங்கள் பகுதியில் தங்கி மீன்பிடிக்கும் வெளிமாவட்ட மீனவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவ கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கோடியக்கரையின் மீன்பிடி சீசன் காலத்தின் போது ஒவ்வொரு ஆண்டும் வெளிமாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து தங்கி மீன்பிடிப்பது வழக்கம். இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி கோடியக்கரைக்கு அருகே உள்ள வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் கருப்பு கொடியுடன் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோடியக்கரை மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். கோடியக்கரை வேதாரண்யம் சாலையில் அவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். வெளி மாவட்ட மீனவர்கள் தங்கி மீன் பிடிப்பதை நிறுத்தக்கூடாது என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். நீங்க இந்த தொழில் எங்க கிராமத்துல ஆண்டாண்டுகள் நடக்கும், இன்னும் நடக்கும், நடந்துகிட்டே இருக்கும். இந்த தொழிலை யாராலும் எங்களை தடுக்க முடியாது. நாங்க தடுத்தா அதுக்கு மேல மேல் நடவடிக்கை போவோம். போராட்டம் நடத்தியவர்களிடம் வட்டாட்சியர் வடிவழகன் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அவர்கள் கலைந்து சென்றனர். திமுக கூட்டணி உடையம் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி அடித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்பதால் திமுக கூட்டணி காலியாகிவிடும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் அவர் பகல் கனவு காண்பதாக அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாதிக்கு பாதி சீட் எங்களுக்கு வேணுங்கிறார். மொத்தம் 214 சீட் இருக்குது. அதுல காங்கிரசுக்கு 117 இடம் வேணும்னு அவர் பேசினார். அதோட ஆட்சியில பங்கு வேணும்ட்டார். அங்க கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டது. ஆக ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது. திமுக கூடாரம் காலியாக போகுது. கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. பகல் கனவு. எங்களுக்கு எங்களுடைய கூட்டணி பலவீனமாவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க முடியாது என மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தெரிவித்த நிலையில் அவர் வீட்டு முன்பு யார் போய் நின்றோம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அடையாளம் தந்ததோ
பதவி கொடுத்ததோ அழகு பார்த்ததோ அந்த அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற தலைமை கழகத்தை காலால் எட்டி முதற்ற துரோகிகளை இந்த கட்சி விட்டு நிற்கிறோம். அவளை நாங்கள் சேர்க்கணுமா? சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காருல்ல சார், என்ன கூட்டணி சேரக்கூடாது, சேர்க்கக்கூடாதுன்ற. யாரு? CV சண்முகம். யார் போய் அவர் வீட்டு வாசல் நிற்கிறதுக்கு கூட்டணி சேருங்க? மீனவர்கள் ஈழத்தமிழர்கள் குறித்து விஜய் திடீரென்று பேசுவது பிரதமர் நரேந்திர மோடி திருக்குறள் கூறுவது போல் இருப்பதாக சீமான் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்கள் சந்தித்தவர் பாஜக கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் கொள்கை நண்பனா என்று விஜய்க்கு கேள்வி எழுப்பினார். பிஜேபியின் கொள்கை தான் காங்கிரஸ், காங்கிரசின் கொள்கை தான் பிஜேபி. அப்ப இது எதிரினா இது நண்பனா? ஒரே கொள்கை தானே. எப்படி இட்லி எனக்கு பிடிக்காது, தோசை பிடிக்கும்னா மாவு ஒன்று தானே ராஜா. அடுத்தவன் பேச்சை கேட்காதே, அண்ணன் பேச்சை ஒருமுறை கேளு என்றுதான் விஜய்க்கு தான் அறிவுரை கூறுவதாக தெரிவித்தார். என் தம்பி திடீர்னு மீனவர் இந்த எங்க ஈழத்தமிழர்களை நம்ம ஈழத்தமிழர்லாம் பற்றி பேசுறது எப்படி இருக்குன்னா, எங்க ஐயா மோடி தமிழ் பேசுற மாதிரி இருக்குது, திருக்குறள் சொல்ற மாதிரி, அவையுடைய பாட்டை சொல்ற மாதிரி இருக்குது. மரங்களிடம் ஓட்டு இல்லை என்றாலும் தனது உயிர் இருப்பதாக மரங்கள் மாநாடு குறித்த விமர்சனத்திற்கு சீமான் பதிலளித்தார். ஆன்லைனில் சம்பந்தப்பட்ட நபரின் அனுமதியே இல்லாமல் அவரது பெயரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க முடியும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் செயல்முறைகள் மூலம் விளக்கியுள்ளனர். பல மாநிலங்களில் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயரை மோசடி கும்பல் ஆன்லைன் மூலம் நீக்கியிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளை இந்திய தேர்தல் ஆணையம் மறுத்திருந்தது. இந்நிலையில் சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் இளைஞரணி மற்றும் ஆராய்ச்சி குழுவினர் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளை செயல்முறை மூலம் விளக்கினர். இதைத் தொடர்ந்து பேசிய அப்துல் கலாமின் ஆலோசகர் பொன்ராஜ், புலம்பெயர் தொழிலாளர்களின் வாக்குரிமைக்கு தனி சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றார். வேலை வாய்ப்புக்காக டெம்பரரியாக இடம்பெயரக்கூடிய தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டு பாலிடிக்ஸோ, தமிழ்நாட்டில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த அரசியல் விழிப்புணர்வோ அவர்களுக்கு கிடையாது. காங்கிரஸ் தெரியுமா, பிஜேபி தெரியும், தமிழ்நாட்டில் திமுக தெரியுமா, இல்ல அதிமுக தெரியுமா, இல்ல விடுதலை சிறுத்தைகள் தெரியுமா, இல்ல ஒருத்தரும் தெரியாது. மாநிலத்தை விட்டு மாநிலம் இடம்பெறக்கூடிய தொழிலாளர்களுக்கு என்று ஒரு சட்டம் இருக்க வேண்டும். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு பின் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் நிர்வாகிகள் தெரிவித்தனர். 10.5% இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி அன்புமணிக்கு போட்டியாக ராமதாஸ் போராட்டத்தை அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் ராமதாஸ், ஆலோசனை கூட்டத்தில் 10.5% போராட்டம் செய்வது குறித்து கருத்து கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில் டிசம்பர் முதல் வாரத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். டிசம்பர் முதல் வாரம் இந்த வன்னியர் சங்க போராட்டம் 10.5க்காக டிசம்பர் முதல் வாரம் மிகப்பெரிய அளவில் இதுவரை நடந்திராத அளவிற்கு போராட்டத்தை நடத்துவது. அதில் மிகவும் முக்கியமானது 30 வயதுக்கு கீழே இருக்கிறவர்கள், மாணவர்கள், அதே மாணவிகள், இளைஞர்கள் அவர்கள்தான் கலந்து கொள்வார்கள். அதன் பின்னர் மாம்பழ சின்னத்தை வைத்து பீகார் தேர்தலில் அன்புமணி தரப்பு போட்டியிட இருப்பது குறித்த செய்தியாளர் கேள்விக்கு அவர்கள் தென்கொரியா, ஜப்பானில் கூட போட்டியிடுவார்கள் என நகைச்சுவையாக கூறினார். இதில் கூட போட்டியிடுறாங்க. அதாவது தென்கொரியா, ஜப்பான் அங்கெல்லாம் கூட போட்டி போட போகிறாங்க. மாம்பழ சின்னத்தில் தென்கொரியா, ஜப்பான், அப்புறம் மாவட்டம் அது நாடு மொரீஷியஸ் தீவில் கூட போட்டியிட போகிறாங்க. ஏற்கனவே பாமக தலைவர் அன்புமணி 10.5% இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவருக்கு போட்டியாக போராட்டம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டிடிவி தினகரனை சந்தித்ததாக வெளியான தகவலை மறுத்துள்ள செங்கோட்டையன், அதிமுகவை ஒன்றிணைப்பதில் மூத்த தலைவர்களின் நிலைப்பாடு சஸ்பென்ஸ் என தெரிவித்துள்ளார்.
இபிஎஸ்ஐ முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மறுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் விலகிய நிலையில் அதிமுக ஒன்றிணைப்பு கோரிக்கையை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்வைத்துள்ளார். இந்த நிலையில் டிடிவி தினகரனை சென்னையில் செங்கோட்டையன் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானது. இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கம் அளித்த செங்கோட்டையன், சென்னையில் சிகிச்சை பெற்று வரும் மனைவியை பார்ப்பதற்காகத்தான் வந்ததாகவும் டிடிவி தினகரனை சந்திக்கவில்லை என்றும் கூறினார். மனைவி இங்க இருக்காங்க சென்னையில, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்தாங்க, அவர் பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்தேன், தவிர யாரையும் நான் சந்திக்கவில்லை. அதிமுக ஒன்றிணைந்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் தனது விருப்பம் என்ற செங்கோட்டையன், இதில் அதிமுக மூத்த நிர்வாகிகளின் நிலைப்பாட்டை வெளிப்படையாக கூற முடியாது என்றும் அது சஸ்பென்ஸ் என்றும் தெரிவித்தார். நல்லது நடக்கும் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் அது தேர்தலுக்கு முன்கூட்டியே நடக்குமா என்பது பற்றி கருத்து தெரிவிக்க இயலாது என்றும் செங்கோட்டையன் கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஓய்வு பெற்ற காவலாளி வங்கிக் கணக்கில் பல கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டது தொடர்பாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட மூகா கொள்ளை பகுதியைச் சேர்ந்தவர் ஷபீர். இவர் தனியார் தொழிற்சாலையில் காவலாளியாக பணியாற்றி வந்த நிலையில் வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெற்று தனது வீட்டிலேயே பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். ஷபீரின் வங்கிக் கணக்கில் பல கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்ததன் பேரில் அவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் மோகித் தலைமையிலான 7 அதிகாரிகள் ஷபீர் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் சுமார் 10 மணி நேரமாக விசாரணை நடத்தினர். அதில் ஷபீரின் ஆதார் கார்டு, பான் கார்டை வைத்து மோசடி கும்பல் சிலர் இவரது வங்கிக் கணக்கை தங்களது வங்கிக் கணக்குடன் இணைத்து பண பரிவர்த்தனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணையை முடித்துக் கொண்டு புறப்பட்டு சென்றனர். ஷபீரின் வீட்டிலிருந்து சில ஆவணங்களையும் கைப்பற்றி எடுத்துச் சென்றனர். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024 ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கின் விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு புதன்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உள்ள அரசியல் தொடர்பு குறித்து முறையாக விசாரிக்கப்படவில்லை என்றும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரவுடி நாகேந்திரனுடன் நெருக்கமாக இருந்த காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையிடம் இதுவரை விசாரணை நடத்தவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டது குறித்து முறையாக விசாரிக்கப்படவில்லை என்றும் அவசரமாக காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே காவல்துறை குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து மீண்டும் விசாரணை நடத்த சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதி வேல்முருகன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார். மேலும் விசாரணை ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்க உத்தரவிட்ட நீதிபதி 6 மாதங்களில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இந்த Dress அரை போறேன்னா வேற எந்த Dress போடுறதுனா நீங்க ஒரு ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? முன்னாடி வச்சிருக்கீங்களா? எங்கேயோ வாங்குங்க, இது பப்ளிக் மார்க்கெட், வரவங்க கொஞ்சம் டீசெண்டா வரணும்னு எதிர்பார்க்கற அவ்வளவுதான். இப்படி கோவை பூச்சந்தையில் ஸ்லீவ்லெஸ் அணிந்து சென்றவரிடம் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தொடர்பாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்துள்ளார். நரசிம்மநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த ஜனனி என்பவர் ஆந்திராவில் உள்ள சட்டக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் கடந்த ஞாயிறன்று ஸ்லீவ்லெஸ் அணிந்து கோவை பூ மார்க்கெட்டிற்கு தனது நண்பருடன் சென்றார். அப்போது பூக்கடை உரிமையாளர் ஒருவர் ஸ்லீவ்லெஸ் மாதிரியான ஆடைகளை அணிந்து இங்கு வரக்கூடாது என வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது. இது தொடர்பான காட்சி இணையதளத்தில் வெளியானது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி ஜனனி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இப்பதான் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். கண்டிப்பா இந்த மாதிரி பேசினா அவங்களுக்கு என்ன நடக்கும்னு ஒரு மினிமமாவது ஒரு ஆக்ஷனாவது எடுக்கணும்னு சொல்லி தான் இப்ப கம்ப்ளைண்ட்ல நாங்க தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்கோம். சோ we hope. இந்த நிலையில் வியாபாரிகள் மீது களங்கம் விளைவிக்கும் வகையில் அந்த பெண் பொய்யான புகார் அளித்துள்ளதாக மலர் வியாபாரிகள் நலச்சங்கத்தினர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். அதில் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என்று தெரிவித்ததாகவும், ஆனால் அந்த பெண் பாதி வீடியோவை மட்டுமே வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். விஜயின் பரப்புரை பயணம் பிப்ரவரி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை டிசம்பர் 20ஆம் தேதி நிறைவு செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் தனது மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். கடந்த சனிக்கிழமை நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் பரப்புரை செய்தார். டிசம்பர் 20ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் 3 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அது 2 மாவட்டங்களாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 12 வாரங்களுக்கு பதிலாக 20 வாரங்கள் பரப்புரை மேற்கொள்ள
கொள்ளும் வகையில் தனது பயண திட்டத்தை விஜய் மாற்றியமைத்துள்ளார். அதில் 18 நாட்கள் சனிக்கிழமைகளிலும் 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதன்படி நாளை மறுநாள் நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார். அக்டோபர் 5ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும், அக்டோபர் 11ஆம் தேதி புதுச்சேரி, கடலூரிலும் பரப்புரை செய்கிறார். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகைகளுக்காக டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு ஜனவரி 20ஆம் தேதி வரை விஜய் பிரச்சாரம் செய்யவில்லை. டிசம்பர் 20ஆம் தேதி திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் பிரச்சாரம் செய்யும் விஜய் அதன் பின் மீண்டும் ஜனவரி 24ஆம் தேதி மதுரை, தேனியில் பரப்புரை செய்ய உள்ளார். பிப்ரவரி 21ஆம் தேதி செங்கல்பட்டில் பரப்புரை செய்யும் விஜய் அதே நாளில் சென்னையில் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை நிறைவு செய்கிறார். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் தமிழ்நாடு, கேரள மாநிலங்களுக்கான வரி பங்களிப்பை மத்திய அரசு வெகுவாக குறைத்துள்ளதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் நடைபெற்ற அனைத்திந்திய மாதர் சங்கத்தின் 17வது மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், அமெரிக்காவில் தங்கி பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான H-1B விசா விண்ணப்ப கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் மத்திய அரசு மௌனம் காத்து வருவதாகவும், எதுவும் பேசக்கூட முடியாத நாடாக இந்தியா மாறியிருப்பதாகவும் விமர்சித்தார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்ற நாடகத்தால் தமிழ்நாடும் கேரளாவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பினராயி விஜயன் குறை கூறினார். കേരളത്തിന്റെ കാര്യമെടുത്താൽ 8,000 മുതൽ 10,000 കോടി രൂപ വരെയുള്ള കുറവാണ് സംഭവിക്കാൻ പോകുന്നത്. കേരളവും തമിഴ്നാടും പോലെയുള്ള സംസ്ഥാനങ്ങളിൽ ചില മേഖലകളിൽ വലിയ പുരോഗതി നേടിയിട്ടുണ്ട്. അത് സംസ്ഥാനങ്ങൾക്ക് ലഭിക്കേണ്ട വിഹിതത്തിൽ കുറവ് വരുന്നതിന് ഇടയാക്കുകയാണ്. വലിയ തോതിൽ വെട്ടിക്കുറക്കുന്ന നില സ്വീകരിച്ചു പോവുകയാണ്. ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு பிறகு ஒரு மூட்டை சிமெண்ட் விலையை 30 ரூபாய் குறைப்பதற்கு பதிலாக சிமெண்ட் நிறுவனங்கள் 35 ரூபாய் விலை உயர்த்திவிட்டதாகவும் பினராயி விஜயன் தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் நடிகை விஜயலட்சுமி பரஸ்பரம் கருத்து கூற தடை விதித்திருக்கூடிய உச்சநீதிமன்றம் உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BV நாகரத்னா மற்றும் R மகாதேவன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தற்போது வரை மன்னிப்பு கோரி சீமான் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவில்லை என்று விஜயலட்சுமி தரப்பில் கூறப்பட்டது. பிறகு சீமான் தரப்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இதனை மன்னிப்பாக ஏற்க முடியாது என்று விஜயலட்சுமி தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்டார். மேலும் தற்போதும் விஜயலட்சுமி குறித்து பொதுவெளியில் சீமான் தவறாக பேசி வருவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த சீமான் தரப்பு மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன் ஆன்லைனில் சீமானுக்கு எதிராக விஜயலட்சுமி 5000 முறை கருத்து பதிவிட்டிருப்பதாக கூறினார். இதனை கேட்ட நீதிபதி நாகரத்னா, இருவரும் மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் 2 பேரையும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்று தெரிவித்தார். இருவரும் குழந்தைகள் அல்ல என்று கூறிய நீதிபதி 2 பேரும் பரஸ்பரம் பொதுவெளி மற்றும் ஆன்லைனில் கருத்து கூற தடை விதித்து உத்தரவிட்டார். விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவரின் மரணம் தொடர்பான கொலை வழக்கில் உதவி ஆய்வாளர் மற்றும் 2 தலைமை காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் குட்டி பழனி என்கிற பழனி குடிபோதையில் தகராறு செய்வதாக வந்த புகாரில் அவரை விசாரணைக்கு அழைத்து சென்ற சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தினர் மருத்துவ பரிசோதனைக்கு ஒத்துழைக்கவில்லை என கூறி கடுமையாக தாக்கியுள்ளனர். அதன் பின்னர் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட பழனி மரணமடைந்ததால் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி தந்தை ரங்கநாதன் புகார் அளித்திருந்தார். அதன்படி கோட்டூர்புரம் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளராக இருந்த P. ஆறுமுகம், தலைமை காவலர்களாக இருந்த M. மனோகரன், P. N. ஹரிகர சுப்பிரமணியன், வின்சென்ட், ஏழுமலை ஆகிய 5 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை சென்னை அள்ளிக்குளம் 6வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கு நிலுவையில் இருந்த காலத்தில் வின்சென்ட் மற்றும் ஏழுமலை ஆகியோர் இறந்துவிட்டதால் அவர்கள் இருவர் மீதும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படவில்லை. இந்த வழக்கில் தீர்ப்பளித்துள்ள நீதிபதி V. பாண்டியராஜ், பழனியின் மரணத்திற்கு காவல்துறையினர் தாக்கியதுதான் காரணம் என விசாரணையில் நிரூபணமாவதாக கூறி P. ஆறுமுகம், M. மனோகரன், P. N. ஹரிகர சுப்பிரமணியன் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் தலா 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். தவணை தொகை செலுத்தவில்லை என கூறி சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள நடிகர் ரவிமோகனின் வீட்டிற்கு தனியார் வங்கி அதிகாரிகள் ஜப்தி நோட்டீஸ் ஒட்டினர். நடிகர் ரவிமோகன் மீது டச் கோல்ட் யூனிவர்சல் என்ற தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்தது. அதில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் 2 படங்களில் நடிக்க ரவிமோகன் ஒப்பந்தம் செய்ததாகவும் முதல் படத்திற்கு முன்பணமாக 6 கோடி ரூபாய் வழங்கியதாகவும், ஆனால் தங்களது நிறுவனத்தின் படத்தில் நடிக்காமல் வேறு நிறுவனத்தின் படங்களில் நடித்து வருவதாக தெரிவித்திருந்தது. எனவே ரவிமோகனுக்கு சொந்தமான ECR பங்களாவை ஜப்தி செய்து அதன் மூலம் தாங்கள் வழங்கிய முன்பணத்தை திரும்ப பெற தயாரிப்பு நிறுவனம் கோரிக்கை விடுத்தது. இதனிடையே சம்பந்தப்பட்ட பங்களா தனியார் வங்கியில் கடன் பெற்று வாங்கியதும் அதற்கான தவணை தொகையை ரவிமோகன் சரியாக கட்டவில்லை என்பதும் தெரிய வந்தது. பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் அவரது தரப்பில் பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 11 மாதங்களாக கடன் தொகையை செலுத்தாததால் தனியார் வங்கி நிர்வாகம் சார்பில் 3 அதிகாரிகள் ரவிமோகனின் வீட்டில் ஜப்தி நோட்டீஸை ஒட்டி சென்றனர். கூட்டணியின் பெயரால் அவமரியாதை செய்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என காங்கிரஸ் MP ஜோதிமணி தெரிவித்துள்ளார்.
கரூர் நகர காங்கிரஸ் நிர்வாகி திமுகவில் இணைந்த புகைப்படங்களை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள ஜோதிமணி, கூட்டணி தர்மம் என்பது இரண்டு பக்கமும் இருக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார். ஒரு முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை இப்படி பொதுவெளியில் அவமதிப்பதை எப்படி புரிந்து கொள்வது என கேள்வி எழுப்பியுள்ள அவர், செல்வ பெருந்தகை இது குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் பதிவை நீக்கிவிட்டது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் பிரபல சாமியார் மீது பாலியல் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. டெல்லியைச் சேர்ந்த பிரபல சாமியார் தங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக 17 மாணவிகள் புகார் அளித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள வசந்த்கஞ்ச் பகுதியில் ஸ்ரீ சாரதா இந்திய மேலாண்மை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த சாமியார் சைத்தன்யானந்தா சரஸ்வதி என்ற பார்த்த சாரதி அங்கு முதுநிலை டிப்ளமோ பயிலும் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இது தொடர்பாக 32 மாணவிகளிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் 17 மாணவிகள் தங்களை அந்த சாமியார் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தங்களிடம் தவறான முறையில் பேசுவது, வாட்ஸ்அப்பில் தவறாக குறுஞ்செய்தி அனுப்புவது, அசௌகரியம் ஏற்படும் வகையில் தொடுவது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அந்த சாமியார் மீது வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த நிறுவனத்தில் உள்ள ஊழியர்கள் மற்றும் நிர்வாகிகள் சாமியாரின் இச்சைக்கு அடிபணிய நிர்பந்தித்ததாகவும் மாணவிகள் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த சாமியார் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். மேலும் பேஸ்மெண்ட் பகுதியில் தவறான நம்பர் பிளேட்டுடன் வால்வோ கார் ஒன்று இருந்த நிலையில் அதனை பறிமுதல் செய்தனர். குற்றம் சாட்டப்பட்ட சாமியார் தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவரை தேடும் பணி நடந்து வருகிறது. சுதேசி பற்றி பிரதமர் மோடி பேசி வரும் நிலையில் பாஜக ஆட்சியில் சீன பொருட்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். பீகாரில் அக்டோபர் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்கு 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் சுதந்திரத்திற்கு பின் முதல் முறையாக பீகார் தலைநகர் பாட்னாவில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைமையகமான சதகத் ஆசிரமத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி, வேணுகோபால் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கார்கே, இந்தியாவில் சீன பொருட்களின் விற்பனை 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். 5 वर्ष चीन से हमारे आयात 2 गुना बढ़ गया है. जो अब आत्मनिर्भर की बात करते हैं वो लोग चाइना से इतना सामान मंगा रहे हैं और वो इंपोर्ट 2 गुना बढ़ गया है. வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தி நடத்திய வாக்காளர் உரிமை யாத்திரை மக்களிடையே பெரிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளதாக கூறினார். காகித புலி என்று டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் தாங்கள் ஒரு கரடி என்று ரஷ்யா பதிலடி கொடுத்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் நீடித்து வரும் நிலையில் உக்ரைனை ஆதரித்து வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு ஆதரவான நாடுகளை விமர்சித்து வருகிறார். இந்நிலையில் 3.5 ஆண்டுகளாக எந்த குறிக்கோளுமே இன்றி உக்ரைனுடன் ரஷ்யா சண்டையிட்டு வருவதாக தனது ட்ரூத் தளத்தில் ட்ரம்ப் விமர்சித்திருந்தார். வலுவான ராணுவ சக்தியாக இருந்திருந்தால் ஒரே வாரத்தில் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய போர் இது என்றும், ஆனால் ரஷ்யா ஒரு காகித புலி என்பதையே 3.5 ஆண்டுகளாக நடக்கும் போர் காட்டுவதாகவும் ட்ரம்ப் விமர்சனம் செய்திருந்தார். ரஷ்யாவின் பொருளாதாரம் பெரும் சிக்கலில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய ட்ரம்ப் இதை பயன்படுத்தி ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ நாடுகள் ஆதரவுடன் உக்ரைன் தாங்கள் இழந்த பகுதிகளை மீட்டெடுக்க அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் ரஷ்யா புலி கிடையாது, ஒரு கரடி என்று அந்நாட்டு நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறியுள்ளார். மேலும் காகித கரடி என்று எதுவும் இல்லை என்ற அவர் போர் நிறுத்தம் குறித்த ட்ரம்பின் ஆர்வத்தை ரஷ்ய அதிபர் புதின் வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார்.